போதைப்பொருள் தடுப்பு படை என்ற புதிய அமைப்பு தமிழகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கும் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவுக்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன என்பது பற்றி விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்றவுடன் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என தெரிவித்திருந்தார். அதன் பெயரில் தமிழகம் முழுவதும் அந்த போதைப் பொருள் தடுப்பு படை என்ற பிரிவு ஒன்று துவங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை காவல்துறையை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு காவல் மாவட்டத்திலும் ஒரு எஸ்ஐ தலைமையில் மொத்தம் 6 காவல்துறையினர் இணைந்து இந்த தடுப்பு படையில் செயல்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு ரோந்து வாகனத்தில் ஒவ்வொரு காவல் மாவட்டங்கள்லையும் ஒரு எஸ்ஐ தலைமையில் இந்த பிரிவினர் செயல்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு காவல் ஆணையர் அருண் உத்தரவின் பேரில் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு என்று சென்னை காவல்துறையால் ஒன்று துவங்கப்பட்டது. குறிப்பாக அந்த சென்னை காவல்துறையால் துவங்கப்பட்ட அந்த போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவுக்கும் தற்போது துவங்கப்பட்டுள்ள போதைப் பொருள் தடுப்பு படைக்கும் என்ன வித்தியாசம் என்பது குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு, அதாவது காவல் ஆணையர் அருண் என்பவரால் துவங்கப்பட்ட இந்த போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு ஒரு JCIS தலைமையில் இந்த பிரிவு செயல்பட்டது. குறிப்பாக ஒரு உதவி ஆணையர் தலைமையில் இந்த பிரிவானது செயல்பட்டு இருந்தது. அதாவது இந்த போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு என்பது ஒரு போதைப் பொருள், அதாவது போதைப் பொருள் விற்பனை, போதைப் பொருள் பதுக்கி வைத்தல், வெளிமாநிலத்திலிருந்து கடத்தி வரக்கூடிய அந்த போதைப் பொருட்களை இந்த நுண்ணறிவு பிரிவு போலீசார் தகுந்த ஒரு ரிப்போர்ட் போடுவார்கள். அதாவது இந்த போதைப் பொருள் இந்த பகுதியில் இருந்து கடத்தி வரப்படுகிறது, இவரால் எடுத்து வரப்பட்டது என நுண்ணறிவு பிரிவு ஒரு ரிப்போர்ட் போடுவார்கள். அந்த ரிப்போர்ட்டின் உத்தரவின் பேரில் தான் தகுந்த அந்த ஜூரி செக்ஷனில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அந்த நுண்ணறிவு பிரிவு கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் சென்னை காவல்துறை அந்த ஜூரி செக்ஷன் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்வார்கள். ஆனால் இந்த போதைப் பொருள் தடுப்பு படை என்பது ஒரு எஸ்ஐ தலைமையில் மொத்தம் 6 காவல்துறையினர் ஒரு ரோந்து வாகனத்தில் சென்னை காவல்துறை முழுவதுமே அவர்கள் வட்டாரம் முழுவதுமே சுற்றி எப்படி இந்த போதைப் பொருள் கடத்தப்படுகிறது என்பது தொடர்பாக ஆராய்ந்து இவர்களே அந்த பகுதியில் சீஸ் செய்யக்கூடிய நடவடிக்கைகளும், அதே போன்று கைது செய்து சம்பந்தப்பட்ட ஜூரி செக்ஷனில் கொடுக்கக்கூடிய பணியிலையும் இந்த போதைப் பொருள் தடுப்பு படையினர் செயல்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பெரிய சீசர் என்றால் மட்டுமே அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இது போன்ற சீசரில் ஈடுபடுவார்கள். ஆனால் இந்த போதைப் பொருள் தடுப்பு படை என்பவர்கள் சம்பவ இடத்திற்கே சென்று அவர்கள் கைது செய்து சம்பந்தப்பட்ட போதைப் பொருட்களை சீஸ் செய்யக்கூடிய பணியில் ஈடுபடுவார்கள். இந்த வேரோடு அழிப்பதற்காகத்தான் இந்த போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவும் செயல்படும், அதே போன்று போதைப் பொருள் தடுப்பு படையினரும் செயல்படுவார்கள் என சென்னை காவல்துறையால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எங்கிருந்து இந்த போதைப் பொருள் வருகிறது என முழுமையாக அந்த வேரோடு ஆராய்ந்து அந்த நபரை கைது செய்யக்கூடிய பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு தொடர்ச்சியாக கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பட்டு அவர்கள் பெரிதளவில் கஞ்சா மற்றும் பல்வேறு சினிமா பிரபலங்களுடன் இந்த போதைப் பொருள் கடத்தியவர்களை கைது செய்தார்கள். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் தடுப்பு படையினர் என்ன செய்வார்கள் என்று பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.